அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அதில் நாம் ஏற்கனவே என்ன மார்க்க விஷயங்களை கேள்விப்பட்டிருந்தோமோ அல்லது படித்திருந்தோமோ அறிந்திருந்தோமோ அதையே ஒரு எளிமையான முறையில் பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த தேர்வு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் நாம் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறு காரணமாக இருக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. நாம் வாரம் வாழுகிற காலத்தில் நல்ல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி செல்வோம் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதில் ஒரு வாரத்திற்கு இடையில் முன்பு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய லுக்மான் என்கிற ஒரு சூரா, ஒரு நல்ல மனிதரை குறித்த ஒரு வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான். அவர் அல்லாஹ்வால் நினைவு கூறப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அந்த அத்தியாயத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அவர் தமது பிள்ளைக்கு மகனுக்கு சொன்ன உபதேசம். அந்த உபதேசத்தின் காரணமாக சிறந்த தந்தையாக அவர் அல்லாஹ்வால் பார்க்கப்படுகிறார். அந்த உபதேசத்தை கேட்ட பிள்ளையாக இருப்பதனால் அவர் சிறந்த தலைமுறையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் ஏற்கனவே பார்க்கிறோம். அவர் பேசிய உபதேசங்களில் முதன்மையானது லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்விற்கு ஒருபோதும் இணை வைத்து விடாதே என்கிற ஒரு உபதேசத்தை அவர் செய்தார். அடுத்ததாக இன்னொரு உபதேசம், யா புனைய இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பா மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபி ஸஹரத்தின் அவ் ஃபி ஸமாவாத் அவ் ஃபில் அர்லி யக்தி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். எனது அருமை மகனே, ஒரு பொருள் கடுகின் விதையளவு இருந்து அல்லது அதைவிட மிக சிறியதாக இருந்து ஒரு பாறைக்கு உள்ளே இருந்தால், பூமிக்கு கீழே பாறை பல வகைகளில் இருக்கிறது. மேலாப்பில் தெரியக்கூடியது மட்டுமல்ல, பூமிக்கு உள்ளே அதில் புதைந்து கிடக்கிற பாறை, அந்த பாறைக்கு உள்ளே கடுகின் விதையளவிற்கு ஒரு பொருள் இருந்தால், அல்லது வானங்களில், வானம் என்பதை நாம் மேலே தெரியக்கூடியது வானம், இதுவும் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார். நம்முடைய அறிவின் அடிப்படையில் எது நமக்கு மேலே தெரிகிறதோ வானம். ஆனால் உண்மையில் 7 வானங்கள் என்று இருக்கிறது இல்லையா? அதை எந்த மனிதரும் முதல் வானத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கான சாதனத்தை, கருவியை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையை கூட இன்றும் செல்லடையவில்லை. அவ்வளவு உயரத்தில், அவ்வளவு தூரத்தில், அவ்வளவு பிரமாண்டமாக அந்த வானம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த கடுகின் விதையளவுள்ள ஒரு பொருள் பாறைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது வானங்களில் எங்கு இருந்தாலும், அவுஃபில் அர்த் அல்லது பூமியில் எங்கு இருந்தாலும், யக்தி பிஹல்லாஹ் அல்லாஹ் அதையும் கொண்டு வருவான். இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர், அல்லாஹ் மிக நுணுக்கமாக அறியக்கூடியவன், அனைத்தையும் தெரிந்திருக்கக்கூடியவன். இப்போ இந்த உபதேசத்தை பார்த்தோம் என்றால் மேலோட்டமாக ஏதோ ஒரு பயான் சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் போதிக்கக்கூடிய அடிப்படையான ஒரு பாடம், நீ எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் பார்க்கவில்லை, இவர்கள் கண்காணிக்கவில்லை என்று நினைக்காதே. எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வின் கண்காணிப்பு உன் மீது இருந்து கொண்டே இருக்கும். அது நீ வானத்திற்கு போய் சென்று விட்டாலும் சரி, அல்லது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பாறைக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருந்தாலும் சரி, அல்லது நீ எங்கு போயிருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் கண்காணிப்பு உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அவர் சொல்லி தருகிறார். அப்போ இணை வைத்தல் என்பதை பற்றிய, கொள்கையை பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு பாடம் முதன்மையானது. அதற்கு அடுத்து அது தொடர்பாகவே, அதாவது அல்லாஹ்விற்கு ஈடாக இணையாக இல்லை என்பதை கூடுதலாக விளக்கும் விதமாகத்தான்
எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் அந்த ஆற்றல் என்பது, கண்காணிப்பு என்பது நம் மீது இருந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துடாத நீ என்று அவர் சொல்லித் தருகிறார். இந்த ஒரு உபதேசம் நமது பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சூழலிலும் நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தோம் என்றால், எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு அவருடைய செயலில் ஒரு கவனம் குறைவு தெரிந்தால், ஒரு பொய் பேசுவதாக தெரிந்தால், அல்லது ஒழுக்கத்தில் ஒரு சீரழிவு உள்ளதாக தெரிந்தால், ஒவ்வொன்றிலும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கண்டிப்போடு, இந்த பார் நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன், என்னைக்கு நான் மௌத்தா போவேன்னு தெரியாது, ஆனால் அல்லாஹ் உன்னை கண்காணிச்சுட்டு இருக்கிறான். நான் பெத்த பிள்ளையா நீ இருந்தாலும் நாளை மறுமையில் வந்து நிற்கும் போது உன்னை நான் காப்பாற்ற முடியாது, என்ன நீ காப்பாற்ற முடியாது என்று அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும்போது, அது இன்றைக்கு அவர்களுக்கு பொறுப்பற்றதாக தெரிந்தாலும் கூட ஒரு காலத்தை அல்லாஹ் உருவாக்குவான். நாம் இல்லாத நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு மன தாக்கத்தை அது ஏற்படும், அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்குவான். அப்போ அல்லாஹ் அந்த நல்ல மனிதர் தம் பிள்ளைக்கு சொன்ன அந்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்வதன் மூலமாக மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார் என்பதனால் தான் அவர் சிறந்த தந்தையாக அல்லாஹ்வால் பார்க்கப்படுகிறார். குர்ஆன்ல சில வரலாறுகளை நாம் பார்க்கலாம். இது தொடர்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு நபியாக அவர்கள் அல்லாஹ்வால் அறிவிக்கப்படுகிறார். அதற்கு முன்பு அவர் வளர்ந்த குடும்பம் ஃபிரௌனுடைய வீடு. ஃபிரௌன் என்பவன் தன்னை தெய்வமாக அறிவித்துக் கொண்டவன், மக்களால் பார்க்கப்பட்டவன். அந்த குடும்பத்தில் அவர் வளர்கிறார் என்றால் அவருடைய நிலை எப்படி இருக்கும், நம்பிக்கையோ செயல்பாடுகளோ எப்படி இருக்கும்? அவர் இளைஞராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தெருவில் ஊரில் நடந்து செல்லும் போது 2 பேருக்கிடையில் தகராறு. ஒருவர் ஃபிரௌனுடைய அந்த சமூகத்தை சார்ந்தவர், இன்னொருவர் பனு இஸ்ராயேல் சமுதாயத்தை சார்ந்தவர். 2 பேருக்கும் இடையில் ஒரு தகராறு நடக்கிறது. இவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர் மூசாவை அழைக்கிறார், நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்யுங்க, காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறார். இவர் போய் பேசி கொண்டிருக்கும் போது மற்றவனை ஓங்கி ஒரு அறை விடுறாரு. அவன் அந்த இடத்துல உழுந்து செத்து போயிரு. காலஹாதாமின் அமலி ஷைத்தான். உடனேயே மூசா நபி அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறான், இது ஷைத்தானுடைய செயல், நான் வேண்டுமென்று இதை செய்யவில்லை. அவன்கிட்ட விளக்கம் சொல்லலை, யார்கிட்ட பக்கத்தில் நிற்கிறான்ட அவன்கிட்டையோ அல்லது ஊருக்காரங்கள்கிட்டையோ சொல்லல, இது ஷைத்தானுடைய செயல் என்பதாக சொல்லவில்லை. படைத்த இறைவனிடத்தில் அவர் உரையாடுகிறார், உள்ளார்ந்தமான ஒரு கவலையை அல்லது சங்கடத்தை வெளிப்படுத்துகிறார். யா அல்லாஹ், இது எனக்கு தொடர்பு இல்லை, ஷைத்தானுடைய சூழ்ச்சி இது. ரப்பி பிமா அன்அம்த அலை, இறைவா இன்னி லலம்து நஃப்ஸி, இறைவா எனக்கு நானே அநீதி செய்து விட்டேன், இது நான் எனக்கு செய்த மிகப்பெரிய கேடு, என்னை மன்னிச்சிட அல்லாஹ், நீ மன்னிக்கலன்னா என்னை யார் மன்னிக்க முடியும் என்று கேட்கிறார். அதற்கடுத்து ரப்பி பிமா அன்அம்த அலைய ஃபலன் அக்கூன வஹீரலில் முஜ்ரிமீன், என் இறைவா உனது உதவியின் காரணமாக இனிமேல் ஒருபோதும் கெட்டவர்களுக்கு நான் உதவி செய்வோனாக நான் இருக்க மாட்டேன் என்று அவர் கேட்கிறார், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். இந்த 3 துஆவும் அல்லது கோரிக்கையும் அல்லாஹ்விடத்தில் தான் அவர் வைக்கிறார். அப்ப முன்னாடி இருக்கிறது யார்? ஊர்காரங்க இருக்கிறாங்க. மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஃபிரௌனுடைய அந்த ஊரில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அவர் அஞ்ச வேண்டும். அதை விட மிக முதன்மையாக முக்கியமாக என் இறைவனுக்கு மாற்றமாக நான் நடந்து விட்டேனே, எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலில் நான் செய்து விட்டேன் என்பதாக அவர் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டார் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அவருடைய வரலாற்றை சற்று பின்னாடி பாருங்கள். அவர் வளர்ந்த சூழல் எது? ஃபிரௌனுடைய குடும்பம். அப்போ அப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்தவருக்கு எப்படி அல்லாஹ்வை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பது தெரிந்தது என்றால் தாயின் வளர்ப்பு. அந்த தாய்க்கு பொறுப்பான, அந்த பிள்ளைக்கு பொறுப்பாளியாக இருந்தது யார்? மூசா நபி குழந்தையாக இருக்கும்போது எல்லார்ட்டையும் பால் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, யார்கிட்டையுமே பிடிக்கல. கடைசியில் இவருடைய தாயை தேடி பிடித்து கொண்டு வரப்பட்டு அவர் வழியில் இருக்கக்கூடிய தாய் பால் கொடுக்குறாரு, உடனேயே பால் அரைத்து விட்டு அந்த என்ன பண்ணிட்டாங்க, நீ தாம்மா இனிமேல் இந்த பிள்ளையை பொறுப்பாக வளர்க்கணும் என்பதாக அங்கேயே தங்க வச்சுட்டாங்க. அப்போ அந்த தாய் ஆரம்பத்திலிருந்து
தன் பிள்ளை மீதான அக்கறை, அல்லாஹ்வை பற்றி அந்த சிந்தனை இருந்த அந்த தாய் தன் பிள்ளைக்கு உணவோடு உணர்வாக அனைத்திலும் அந்த இறைவனை பற்றிய அந்த கருத்துக்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார், பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதன் விளைவு அவர் பிற்காலத்தில் நபியாக மாறுகிறார். ஆனால் இளமையாக இருக்கும்போது, ஒரு இளைஞராக இருக்கும்போது அவரிடத்தில் ஏற்படுகிற கவனக்குறைவுகளுக்கு, அவருடைய கட்டுப்பாட்டை மீறிய சில செயல்கள் ஏற்படும் போது அவர் முதலாக சொன்னது, இறைவா நான் அநீதி செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிடு, நீ மன்னிக்கலன்னா என்னை யார் மன்னிக்க முடியும், இனிமேல் உன்னுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் என்று ஒட்டுமொத்த பிராமணனை வணங்கப்பட்ட அந்த சூழலில் இருந்து கொண்டு அவர் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் என்றால் அதற்கு அடிப்படையான காரணமாக அமைந்தது எது? அந்த தாய் போதித்த அந்த உணர்வு. அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எல்லா நிலையிலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ஊர் பார்க்கிறாங்க, உறவு பார்க்கிறாங்க, பார்க்கல என்று நினைக்காதே, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உணர்வு தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உடனடியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனை தந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம், நாம் நமது பிள்ளைகளுக்கு எல்லா சூழலிலும் அவர்களுக்கு அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த ஒரு உணர்வை நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும்போது அதுதான் சிறந்த தந்தையாக, அதை ஏற்று வாழக்கூடிய தலைமுறை சிறந்த தலைமுறையாக இருக்கிறது. இதுதான் நமது மரணத்திற்கு பிறகும் மிகப்பெரிய ஒரு நன்மையை தருவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இதை புரிந்து வாழ அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம